மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு என தகவல். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக எதிர்பார்ப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு என தகவல். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக எதிர்பார்ப்பு. கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி நாளை மறுதினம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்பரமைஸ் செய்தீர்களா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. முந்தைய ஆட்சி காலத்தை விட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தமிழக அரசை எப்படி குறை கூற முடியும் எனவும் கேள்வி. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் மட்டும்தான் தீர்வு எனவும் பேட்டி.